ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆறுமுகம் முருகர் சாமி வந்து பார்த்திங்கன்னா 81 அடியில் ஒரு பிளேஸில் இருக்குது. அது எந்த பிளேஸு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டுருக்கிறது கள்ளக்குறிச்சி பைபாஸ் ஆத்தூர் தாண்டி அந்த ரூட் இது. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்து சைடில் தான் இருக்குது. இதுக்கு நீங்கள் கரெக்டான லொக்கேஷன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும்னா ஸ்ட்ரெயிட்டாக கள்ளக்குறிச்சி மெயின் பஸ் ஸ்டாண்டு போயிருங்க. மெயின் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சங்கராபுரம் எப்படி போகணுன்னு கேட்டு போங்க. அந்த பிளேஸ்லேருந்து போனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கள்ளக்குறிச்சி மெயின் பஸ் ஸ்டாண்ட் ஏரியாவிலேருந்து கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தாண்டி கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 22-25 சம்திங் கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் இருக்குது. இங்கே இது வந்து வில்லேஜ் சைடு அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராவல் பண்ணும் போதே ரொம்ப பெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது இருக்கும். இந்த ட்ராவலில் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிட்டி இதே தெரிவிக்காது. ஏன்னா எந்த பக்கம் பார்த்திங்கனாலுமே உங்களுக்கு ஃபுல்லாகவே வில்லேஜஸ் ஏரியா தான் தெரியும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா பசுமையாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா தோப்பு அந்த மாதிரி. ஸோ ஃபுல்லாக நீங்கள் ஒரு கிராமத்து வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு போகிற ட்ராவலில் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சில வீடியோஸ் வந்து கேப்சர் பண்ணது தான் இது. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் முன்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா கோயில் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்தாச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோயில் என்ட்ரன்ஸு. கோயில் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னாடி போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் லுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய சாமி இருக்கும். அந்த 81 அடி முருகர் சாமி, ஆறுமுகம் முருகர் சாமி. இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா எனக்கு வந்து நான் லொக்கேஷன் தெரியாமல் தான் போய் இடம் கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து கள்ளக்குறிச்சிலாம் கேட்டால் ப்ளேஸே தெரிலன்ட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் கள்ளக்குறிச்சிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி அதுக்கப்புறம் வந்த வாட்டி தான் இந்த கோயில் ஃபோட்டோ காமிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சர்ச் பண்ணி வந்தேன். அதுக்குள்ளே இன்டீரியரில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். ஒரு லிங்கத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா லிங்கன் சிலைக்குள்ளே வந்து ஒரு பிள்ளையார் இருக்கிற மாதிரி. ஏன்னா எல்லாரையும் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு வணங்குறது பிள்ளையார் தான் நம்ம. ஸோ அவர் என்ட்ரன்ஸில் இருக்கார். கோவில் என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான சிலை வந்து இருக்குது. இந்த கோவில் என்ட்ரன்ஸில் லெஃப்ட்டு ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா முனிவர்களோட சிலையை வந்து வச்சுருக்காங்க வடிவமைச்சு. முருகருக்கு எப்பயுமே வாகனம் மயில் தான். அவரோடது முன்னாடி இருக்கும் மயில் வாகனம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூலஸ்தானத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக போனால் மூலஸ்தானமும் வந்து பார்த்திங்கன்னா முருகர் வந்து 6 முகம் ஃபேஸ் கொண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா முருகர் இருப்பார். இந்த முனிவர்கள் சிலையெல்லாம் கிராஸ் பண்ண வாட்டி தான் மூலஸ்தானம் பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் சாமி ஃபேஸையும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கலை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அவுட்டர் வந்தாச்சு. அவுட்டர்லேருந்து லெஃப்ட் சைடோட வியூ பாயிண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறுமுகம் 81 அடி சிலையோட லுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து நான் எடுத்தேன் ஜூம் பண்ணி. பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு பாம்பு சிலையும் இருக்குது பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் மயில் பக்கத்தில் வந்து நம்ம முருகர் நின்றுட்டுருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது அப்படியே கொஞ்சம் அந்த சிலையை வந்து பெரிய சிலையை சுற்றி வரும்போது பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கார்டன் மாதிரி அமைச்சிருந்தாங்க. ஸோ வியூ வந்து பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது. ஆனால் கோயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழமையானது தான். இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியல. நீங்கள் எப்போயாவது கள்ளக்குறிச்சி சைட்லாம் போனீங்கன்னா மறக்காமல் இந்த பிளேஸ் போய் விசிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு செம்ம ஃபீலுங்க. அது எப்படி சொல்கிறது, அனுபவிச்சா தெரியும் உங்களுக்கு இந்த ஃபீல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம். ஸோ இப்போ நான் எடுத்தது லெஃப்ட் சைடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேருந்தும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வியூவாக நான் வந்து காட்டுறேன் பாருங்கள்.
ரைட் சைட்லேருந்து பார்க்குறதுக்கும் லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ஒரு லுக் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். இப்போ லைட்டாக ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நிறையா கைகளில் வந்து எந்தெந்த மாதிரி பொருள்லாம் வச்சுருக்காங்கன்ட்டு சரியாக தெரியுதான்னு தெரில. நெக்ஸ்ட் டைம் வந்து வேறு வீடியோ போடும்போது கரெக்டாக கிளியராக வந்து நான் எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். இதை பார்த்துட்டு மறுபடியும் சுற்றிட்டு கிராஸ் பண்ணி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சிவன் லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலோட வியூஸ் ஃபுல்லாக முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் ஏதாவது நியூ பிளேஸஸ்க்கு எங்கேயாவது போனேன்னா உங்களுக்கு வந்து நான் வீடியோ போடுறேன். இந்தமாரி வீடியோஸில் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது பிளேஸில் போய் போடணுன்னு நினச்சாலும் நான் அந்த பிளேஸ்க்கு போனால் கண்டிப்பாக அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.